அதற்கு அதெல்லாம் விலை தெரியுமா? அதெல்லாம் கொடிமல்லிடி. அப்பதான் அங்க போனேன்னு வச்சுக்க, அப்படியே உன்னை போட்டு பெண்ணை கண்டி போகவே மாட்டேன். அதற்கு அதெல்லாம் என்ன விலை தெரியுமா? அதெல்லாம் சம்பங்கடி பொண்ணு. சரி சரி அதற்கு அதெல்லாம் நம்மளே தெரியுமா? இதெல்லாம் விஜய் சூரியகாந்தி காட்டுது. விஜய் காட்டு சூரியகாந்தி. விஜய் காட்டு சூரியகாந்தியா ஏண்டி பொண்ணு? அதோ அதெல்லாம் வளரு பொண்ணு. அதெல்லாம் என்ன மலை தெரியுமா? பொண்ணாதாடி வாழைப்பூ. அப்படியாடி நினைச்சேன் அது அப்படியே குத்துலிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் அது வாழைப்பூ வத்தா இருக்கும். இதெல்லாம் நாட்டி மலரு. அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் என்ன மலை தெரியுமா? என்ன மலை? அதெல்லாம் ரோஜா தோட்டண்டி. அதுவாடி அதடி பார்க்க அழகா காட்சி அளிக்கின்றது. ஏண்டி நான் சென்றத பறிக்கிட்டாடி. என்ன குமாரடி உடனே பறிக்கணும் ஆசைப்படுறேன். தப்பு தவறு அதை கையை வச்சான வச்சுக்க முள்ள அப்படி உன குத்து முடிஞ்சு பொண்ணு. நறுக்கும் குத்துமா வெடுக்கும் குத்துமா? தெரியுமா இந்த மலராத மொட்டி எப்ப தாண்டி மலரத்து எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 15 வருஷம் ஆகண்டி.
நன்றி. அறிவழகு என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். வெளிநாடு சென்று பட்டப்படிப்பு அனைத்து முடித்து விட்டேன். என்னுடைய தாயகம் திரும்பி விட்டேன். நாட்டு மக்களை பார்க்க வேண்டும், என் தாய் தந்தை பார்க்க வேண்டும் என்று சந்தோஷமாக போக வேண்டும். அழகு அழகு அந்த குளத்தை சென்று நீரை அறிந்துவிட்டு பிறகு செல்லலாம்.
அந்த ஏரி வாழை கூட இப்படி இல்லை. ஒரு வாரம் ஆச்சு லீவ் விட்டு. என்னடி அடுத்த வாரம் புதன்கிழமை நேரத்தோட போட்டோ எடுக்க வந்துருக்கோம் எடுத்துக்கலாம். சரிதாண்டி. அப்படி போவாது கூட போட்டோ கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. வரவே வரான்றாங்க அது வேல்யூ. ஏண்டி என்னடி நேரம் உட்காந்து பேசிட்டு போலாமா? சரி சரி உட்காருங்கடி. ஏண்டி அனிதா என்னடி ஏண்டி பண்ண ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னடி கேட்க போற? ஏய் இவ்வளோ சைலேஷ் ஏண்டி உனக்கு திருமணம் நடந்ததா இல்லையா? திருமணத்தை பத்தியே கேட்காது. ஊரோடவே லவ் பண்ணி திருமணம் செய்துக்கிட்டு 22 வருஷம் ஆச்சுடி. 22 வருஷமா ஆயிப்போச்சு. அந்த 22 வருஷத்துல 15 வருஷம் தாண்டி அவனோட ஜாலியா இருந்தேன். இத 7 வருஷமா ஊரோட ஒருத்தி வச்சுக்கின்னு அவன் என்ன ஏதுன்னு எனக்கு கேட்கறது கிடையாது. அதனால அவங்கள்ட்ட தாலி எதுக்கு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நேற்று தாண்டி அவன் வீட்டை பாத்ரூம்லயே கைட்டு பட்டு சொல்லாம கொள்ளாம எங்க அம்மா வீட்டுல வந்து ஜாலியா கரண்டி தாலி கட்டு மாட்டி வந்தானா? ஏண்டிய அவன் தான் வண்டி எடுத்தாட்ட ஒருத்தி புஷ்டம் போனானே. உனக்கு என்ன குறை? யாரா அந்த புஷ்டம் போடித்தானே கை வாட்டுமா? ஏண்டிய புஷ்டம் நல்லா இருக்கும். என்னடி திருமணம் நடந்ததா இல்லையா? எனக்கு அடியே எனக்கு திருமணம் நடந்து 3 நாள் ஆச்சுடி. ஏன்டி உனக்கு திருமணம் நடந்து 3 நாள் தான் ஆகுதா? ஆமாடி. ஏன்டி ரூபி அவளுக்கு திருமணம் நடந்து 3 நாள் தான் ஆகுதா? அப்படி இப்படி நான் உங்க வீட்டுக்காரனா கூட நல்லா ஜாலியா இருப்பா. ஏன்டி ஏய் 3 நாள் ஆச்சு தான் கல்யாணம் சொல்றாவோ. அப்படி இப்படி பண்ணி இருக்க மாட்டாளா? தலமா நம்ம கூட சொல்றோம். யாரு நான் தானே சும்மா இருங்கடி. என் கதை கேட்டா நீங்களே காரி காரி துப்புவீங்க. அப்படி என்ன தாண்டி நடந்தது? நான் திருமணம் செய்து கொண்டு மாமியார் வீட்டுக்கு போடணும் இல்லையோ, நான் போன 3ஆவது சக்காத்திய மாமியார் ஹாலியே தூக்க மாட்டு தொங்கிட்டா. போன உடனே 3ஆம் நேரத்தை மாமியார் உழைச்சிட்டு இருக்கிற பாரு. ஏண்டி இது ஒரு விதத்துல நல்லாதான் இருக்கு. போட்டோம் ஏண்டி மாமியார் தான் செத்துன்னு சொல்ற மாமனார் இருக்கிறாரா? என் மாமனாரா அந்த ஆளு கண்ணடி நல்லா உழைக்கட்ட குத்துக்கல் மாதிரி இருக்கிறான் மாமா. அவன் சாவலையே வாய்ப்படி சுமாரடி. அந்த ஆளை ஏண்டி சாவ சொல்றேன்? பொண்ணா வீட்டுல மாமனார் நல்லா வளர்ந்த மாடு கண்ணு சேரன்னு சொல்லுவாங்க. பழக்க தெரியாத பொண்ணாக்குற மாமியார் தான் சொல்றேன். மாமனார் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கூட பண்ணி போடி போனேன். ஏன் எனக்கு ஒண்ணு புரியலையே. ஒண்ணுமே தெரியாது. தெரியலையே பொண்ணு என்ன மாமனாரா கூட இந்த கூட பண்ண கத்துக்கிடி. அடி பாவி பாக்குறவங்க முதல்ல காரி துப்ப மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற கதை பத்தி சொல்லாதே. ஏண்டி தப்பனா அக்கா தப்பனா பேரு சப்பனாவா இல்ல சப்பனாவா? திருமணம் நடந்ததா இல்லையா? நான் திருமணமே வேணாம்னு சொல்லிட்டேக்கா. ஏண்டி போன வானன்ற வர வர ஆண்களை பார்த்தாலே பிடிக்கலக்கா. எவன் வந்து கல்யாணம் ஊருக்கு போன மாப்பிள்ளை ரெடி பண்ணி ரூபி ஏண்டி எங்க எல்லாரும் கேக்குற உனக்கு திருமணம் நடந்ததா இல்லையா? நானே ஒருத்தர் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாரு இதை சொல்லவே இல்லை. இப்பதான் அவனை கட்டிக்கு நான் 7 மாடி கட்ட போறான். நான் ஒருத்தர் சின்சியரா லவ் பண்ணி யார் தெரியுமா? யார் அவரு? அவர் பெரிய நட்சத்திரத்தை வச்சிருக்கேன்டி. யாரு இது வரைக்கும் என்கிட்ட காட்டவே இல்லை. மீன் கேட்ட போட்டுருக்க மட்டும் நான் காட்ட போய் கண்ணி கலங்க வைப்பேன். என் கண்ணுக்கு தீர்ந்து வைப்பேன். ஒண்ணுமே தெரியாது. சரி நீ மட்டும் பாக்குறியா? காட்டு பாருடி. அந்த பெருசாக்குது அந்த பெருசாக்குதுன்ற அந்த பையன் எட்டி பாக்குது. சொன்னேன் எவ்வளவு பெருசா இருக்குது அவர் மனசு பெருசடி.
நான் காதலிச்சு சொன்னது யார் தெரியுமா? யார் அவரு? அப்படி திரும்பி அண்ணாண்ட பக்கம் பாரு. ஏய் நல்லா வெளியே நடந்தாங்க வரான். ஒண்ணுத்துக்கு ஓதுவாத புடிக்காரங்க பொண்ணே அவன் நல்லா அடிப்பான் படுக்குது. ஏண்டி பொண்ணு இப்படி ஒண்ணு குத்து நான் சொல்லி தொலைத்தா வாழ்க்கையே ரெண்டா கிடைக்கும். இத பாருங்க நான் காதல் அவங்க என்ன தட்டி கிடக்குறேன். காதலிச்சு சொன்ன யார் தெரியுமா? யார் அவரு? நான் பிடிச்சால புளிய கோம்பு தான் பிடிப்பேன், முரள கோம்பு பிடிக்க மாட்டேன். அது பொழுக்குன்னு வந்துடும். நான் யாரை தெரியுமா காதலிச்சு திருப்பி? ஸ்ரீ வாணி நாடகம் என்ற உரிமையாளர் மணிமாறன் சிறந்த கலை கொள்ளை எடுப்பதற்கு ஒரு அம்மா நாளும் தேய்கின்றது. அந்த அம்மா நாளுக்குள்ள ஒரு தங்கச்சிலை, அந்த தங்கச்சிலை கலவர வேண்டும். பிறகு வந்து சந்திக்கிறேன். அதை விட ஒரு பெண்களை உள்ளே சொல்லி வருவது போல் ஆடி மாறி ஓடி சென்றால வேணாம் விடமாட்டேன். முதலில் அந்த பெண்களை களவாடுகின்றேன். பிறகு வந்து அந்த அமைச்சலை பாராட்டி பெண்கள் மறைந்து செல்கின்றாலே விடலாமா? அவளை விடவே கூடாது, அவளை அடையாமல் போக கூடாது. உண்மைதானே? தட்டி தூக்கணித்தா நம்மளுக்கு ஆம்பளைக்கு அழகே இல்லை. பட்டுன்னு பேச்சுடா குடியாப்பா சொல்ல மறைந்து செல்கின்றால அவள் பின்னழகை பார்த்தாயா காலம் முழுவதும் அவளை ரசித்துக் கொண்டே இருக்கலாம். புறக்க வழி சென்று நரக்கன்று கச்சிதமாக சந்திக்கிறேன்.
கொண்டிருந்தான். நேர போவதே தெரியாது. எனக்காக தந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். தந்தை சந்திக்க வேண்டும். புறப்படலாம். நல்லா சொல்ல தெரியுமா சொல்ல அப்ப நீ ஆம்பளை சொல்லாதா எனக்கு அதே பழப்பு அது நம்ம கம்பெனி வாஜா சொல்ல நான் எனக்கு பழக முடியாது நான் சாமியாரா நம்ம காது வெளில பேசு ஆடா குட்டாடி போக யார் எந்த நாடு உடைய பேர் என்ன? ஐயா நானே மருதநாட்டு இளவரசி. என்னுடைய பெயரோ சத்யாங்க. ஆமா என்ன கேக்குறீங்க? நீங்க யாரு? பார்த்தா தெரியலையா? தெரியலையே. கரெக்டா வாவட. சத்யா நான் நினைத்ததை விட உன் நினைத்தில் பொன் பொருள் அதிகமாக இருக்கும். இது அடங்கலக்குதாயா ஆனா ஆபரணங்கள் ஆச்சரியம் கணக்கில் கொடுத்த விட வந்த வயத்திலே பார்க்காமல் சென்று விடுகிறேன். யார் என்றே தெரியாது. உங்களை வந்த வயசுல பார்க்க தெரியாது. நான் எதற்காக பொன் பொருள் தரவே முடியாது. பொன் பொருள் தேவையில்லாத விட வேற என்ன வேணும்? என்னை கட்டி அணைந்த ஒரே ஒரு முத்தம். ஒரு பெண்களை பார்த்தால் தாயாகவோ தங்கையாகவோ நிற்க வேண்டும். ஒரு பெண்களுமே தாராளமாக நிற்கக்கூடாது. எல்லா பெண்களையும் தாயாக தங்கையாக நினைத்தால் எனக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு ஒருவள் பிறந்திருப்பான். அவளையே திருமணம் செய்து வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கு. உன்னை எப்ப இதை மாற்றணும் அப்பொழுது என்னுடைய மனமானது அதுக்குதான் அதுக்குன்னா பாக்கே பாக்கே அப்படின்னா கடகட சத்தியமா தெரியல. ஞம் 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 சத்தியமா எனக்கு தெரியலங்க. சொல்லி விடுவா வா ஒண்ணுமே எனக்கு புரியல மாதிரி சொன்னீங்க. எந்த பக்கம் போனா கரங்கட்டா அங்க கத்தோடுக்கிட்ட சத்யா எப்படி வா சந்தோஷமா இருக்கலாம். பாருங்க கட்டி அடைக்க முடியாது. முத்தத்தை கொடுக்க முடியாது. முடியாது என்பது அவரங்களே கிடையாது. உன்னை அடையாமல் போக மாட்டேன்.
செட்டாத கலை உடைய பிளட்டாவது ஒரு 5 நிமிடம் அனுபவிச்சு போறேன். அட பாவி ஒரு வேளை நீ எரித்ததை என்ன செய்ய காமல் மீதாவது வந்து பெற்றாத்தான் என்னுடைய ஆத்மா சாட்டாங்க. காமங்களை ஆமா காமல் இதுல காம யார ஆம்பளைங்களே ஒரு இரும்பு துண்டு நாங்க போட்டத்திலே கடுப்போம். பெண்ணாக பிறந்தவங்க நீங்க ஒரு காந்தகம். ஆமா சும்மாகிற ஆம்பளைங்களே ரூமுக்குள்ள போற ட்ரெஸ் எல்லாம் நான் ரோட்ல போட்டு சுத்துறா எந்த ஆம்பளை சும்மா இருப்பான்? எந்த ஆம்பளை அதை பத்தி பேசுறீங்க பேச்சுங்க பேச்சுங்க பேசுறீங்க ஒரு பெண்ணா பிறந்தவருக்கு 6 கஜ சேலை. அந்த சேலைய அழகா கொஞ்சம் கட்டிமானா அழகு அழகா ஓடுகிற கூட பெண்ணா பார்த்தா ஆமாங்க அப்படி கிடையாது. இருக்கிறது 6 கஜம் 3 கஜங்க சுத்தத்தை இடுப்புல 3 கஜம் பெருகும் பார்த்து அதை கட்டி பார்த்தா தானே உனக்கு என்ன கஷ்டம் தெரியும். உன் மாட்டு வந்துடுறேன் ஆம்பளைங்க போடுற சில இப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு அது போல போட்டு நடந்தா எந்த ஆம்பளை சமாளிப்பான்? நடக்க போவத பலாத்காரமான காதல். ஐயா வேணுங்களே சார் பேண்ட் அடுக்குதுரா பாருங்கள் ஐயா நான் ஏற்கனவே ஒருவரை காதலிக்கிறேன் ஐயா. சொல்லி முடிச்சு நம்ம ஏற்கனவே அவருடைய காதலிக்கின்றாயா? சார் ஐயா சொல்ல எந்த நாட்டு இளவரசன்? ஐயா என்னுடைய அரண்மனையில தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய தோட்டக்காரர்களை காதலிக்கிறேன். ஐயோ நீ யார்? ஒரு நாட்டு இளவரசி. அவன் யார்? கேவலம் ஒரு தோட்ட வளர்க்கிறான். நீ காதலை கரெக்டாக செய்யக்கூடியவன். அவனை காதலித்து கொண்டாயே அவன் உன்னை காதலித்தானா அல்லது நீ அவனை காதலித்தாயா? ஐயா அவராக என்னை காதலிக்கவில்லைங்க. நான் தாங்க அவரை காதலிச்சேன். அப்படி நேரத்திலேயே அன்று ஒரு